بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் மீதும் மார்க்கத்தை நல்ல முறையில் மக்களுக்கு எடுத்துரைத்த மார்க்க அறிஞர்கள் மீதும் உங்களையும் என்னை விட்டு பிரிந்து மண்ணறையில் வாழக்கூடிய நம்முடைய உறவினர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் எப்போதும் என்றென்றும் நின்று நிறுவட்டுமாக. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை முழுமையாக பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் கூறியவனாக இந்த ஜும்மான் உரையை ஆரம்பம் செய்கிறேன். இல்லாமல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக
பல ஜீவராசிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து அதிலும் குறிப்பாக தனக்காக பல தியாகங்களை மேற்கொண்டு தனக்காக பல சங்கடங்களை மேற்கொண்டு தனக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு இனத்தையும் படைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏனைய ஜீவராசிகளுக்கு மத்தியில் ஒரு சிறந்த படைப்பாக இந்த மனித இனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். இந்த மனித இனத்தை ஏதோ ஒரு காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்துகொள் என்பது மட்டுமல்லாமல், வாழ்ந்துகொள் என்று விட்டுவிடாமல், இந்த மனித சமூகத்திற்கு தேவையான அத்தனை சீர்திருத்தமும் அத்தனை உதவிகளும் அத்தனை அருள் கொடைகளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு கொடுத்து பரிபூர்ணமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த எத்தனையோ அருள் கொடைகள் இன்னைக்கு நாம கேட்டோம்னா எல்லாருமே சொல்லலாம், அல்லாஹ்வின் அருள் கொடை இது அது அதுன்னு சொல்லி ஒவ்வொரு அருள் கொடையாக சொல்லலாம். அதுல அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் கொடைகளிலேயே சிறந்த ஒரு அருள் கொடை அப்படிங்கிறது காலமும் நேரமும். இந்த காலமும் சரி நேரமும் சரி அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருள் கொடைகள்ல ஒரு அருள் கொடை. ஏனென்று சொன்னால், நாளைக்கு மறுமையில பொறுத்தவரையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்ற கேள்விகளில் உயர்ந்த கேள்விகளாக, அதிகபட்ச கேள்விகளாக நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்ந்த காலத்தை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழ்ந்த, உன்னுடைய வயசை நீ எப்படி கழிச்ச, ஒவ்வொரு நாளையும் நீ எப்படி கழித்தா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். அன்பிற்குரியவர்களே, நாமெல்லாம் இன்னைக்கு வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ஒவ்வொரு நாளுக்கும் பின்னாடியும் எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த 24 வருடங்கள் கழிந்து அடுத்து 25வது 2024 முடிஞ்சு 25 போகும் பொழுது அதை சர்வசாதாரணமாக நம்ம கடந்துவிட முடியாது. ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறான். அன்பிற்குரியவர்களை, அதனால காலமும் நேரமும் அப்படிங்கிறது நமக்கு மிக மிக முக்கியமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு அருள் கொடை. அந்த அருள் கொடைகளை இந்த மனித சமூகம் அழகிய முறையில் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும், அதாவது கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும், முழுமையான முறையில் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எல்லா இடங்களும் வலியுறுத்துகிறது. அதற்கு ஒரு உதாரணம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பல விஷயங்கள்ல பல வசனங்கள்ல இந்த காலத்தினுடைய அருமையை முன்னிறுத்தி அல்லாஹ் பேசுவான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். நிச்சயமாக காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலத்தை முன்னிறுத்தி அல்லாஹ் பேசுவான். நல்ல அமல்கள் கொண்டு நல்ல இபாதத்துகள் செய்து கொண்டவர்களை தவிர ஏனைய நபர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலத்தையும் நேரத்தையும் வீணாக கழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா சொல்லுவான், வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது அல்லாஹ் சொல்லுவான். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வசனங்களிலுமே ஏதாவது ஒரு விஷயத்தை காலத்தையும் நேரத்தையும் குறிப்பிட்டு அல்லாஹ் நமக்கு பேசும் பொழுது இந்த காலமும் நேரமும் உங்களுக்கு அருள் கொடையாக கொடுத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுவான். அன்பிற்குரியவர்களே, இந்த காலத்தையும் நேரத்தையும் ஏனைய மாதங்களில் நாம எந்த அளவுக்கு மகத்துவப்படுத்தி நாம வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமோ அதையும் விட ஒரு படி மேலாக இந்த ரமலான் மாதத்துல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலத்தில் நம்மால எந்த அளவுக்கு இந்த காலத்தையும் நேரத்தையும் பயன்படுத்த முடியுமோ அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், 5க்கு முன் 5ஐ நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள். 5 விஷயம் இருக்குன்னு சொன்னா அந்த 5க்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த 5ஐ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுல ஒன்னொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அதுல ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, உன்னுடைய மௌத்துக்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையை நீ பயன்படுத்திக் கொள். உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது வாலிபமாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது எந்தெந்த தருணத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை நீங்க என்ன செஞ்சீங்க,
பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஏனைய மாதங்களை காட்டிலும் இப்போ நாம ஒரு புனிதமான ஒரு மாதத்துல நாம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏனைய மாதத்துல எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பித்து சொல்லியிருக்கிறானோ அதை விட ஒரு படி மேலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை நமக்கு சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கிறான். உதாரணத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவான். என்ன? ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒரு சில கூலிகள் உண்டு. அது பிக்சடா நம்ம என்ன கொடுத்திருப்போம். ஆனா ரமலான் மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த ரமலான் மாதம் அப்படிங்கிறது எனக்குரியது. இந்த ரமலான் மாசத்துல நான் விருப்பப்பட்டு எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன். இதுக்கு பிக்சட் அப்படிங்கிறது கிடையாது. சுன்னத்து, நீங்க சுன்னத்தான ஒரு இபாதத்தை செஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கு ஃபர்லான நன்மையை நான் கொடுப்பேன். ஃபர்லான ஒரு இபாதத்தை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அதற்கு மேலாக என்ன நன்மைகள் இருக்கோ அதை நான் என்ன செய்வேன், உங்களுக்கு கொடுப்பேன். இது எனக்குரியது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறது. இது ஹதீஸுல் குத்ஸி. அப்போ இந்த ரமலான் மாதத்துல இருக்கக்கூடிய இந்த காலமும் நேரமும் அப்படிங்கிறது மனித சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு உன்னதமான ஒரு அருள் கொடை. இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய காலத்தையும் நேரத்தையும் எந்த அளவுக்கு எம்மால பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஏனைய மாசங்களை காட்டிலும் இந்த மாசத்துல பொதுவாகவே நம்முடைய உணர்வுகளும் ஆசைகளும் கூட ஏனைய மாதங்களை காட்டிலும் இந்த ரமலான் மாசத்துல நம்முடைய ஆசைகளும் நம்முடைய உணர்வுகளும் கொஞ்சம் கூடத்தான் இருக்கும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏனைய மாசத்துல காலையில தஹஜ்ஜுதுக்கு எந்திரிப்பான்னு சொன்னா நம்மளால எந்திரிக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இரவு நேரத்துல நம்ம தொழுவோமா அப்படின்னு கேட்டா அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். வந்தமா இஷா தொழுதுமா, இஷா தொழுகைக்கு கூட எம்மால முக்கியத்துவம் கொடுக்க முடியாத அடிப்படையில நம்முடைய உடல் அசதியும் நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய பிரஷருக்கு நேரா தூங்கிடுவோம். ஆனா இந்த ரமலான் மாசத்துல நம்முடைய சமூகமாக, நம்முடைய மக்களாக, நம்முடைய ஜமாத் ரீதியாக எல்லாருடைய ஒத்துழைப்பும் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அதை அழகிய முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு இலகுவான சந்தர்ப்பங்கள் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரமலான் மாதத்துல எம்மால எந்த அளவுக்கு பொடுபோக்காத இல்லாத ஒரு சூழ்நிலை நாம பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அதை நாம பயன்படுத்திக் கொள்ளணும். உதாரணமாக இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலையில நாம தஹஜ்ஜுதுக்கு நாம எழுந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏனைய மாசத்துல இருக்காது. இந்த மாசத்துல நாம எந்திரிப்போம். எப்படி நம்ம சாப்பாடுக்கு நாம எந்திரிச்சுதான் ஆகணும். கூட ஒரு அரை மணி நேரம் காலையில எழுந்திருக்கக்கூடிய மனிதர்களாக, கூட ஒரு அரை மணி நேரம் காலையில எந்திரிச்சு அந்த நேரத்துல தொழக்கூடிய மனிதர்களாக நாம் என்ன செய்யணும், அந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல சகர் அப்படிங்கிறது பிற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஆனா இன்னைக்கு விரைவாக 3 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவில என்ன சேனல்ல எந்த பயான் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கக்கூடிய மக்களாகவும், பஜார்ல காலத்தையும் நேரத்தையும் கழிக்கக்கூடிய மக்களாகவும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலின் இல ஸமாய், வானத்தினுடைய முதல், அதாவது மேலுடைய முதல் வானத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், மை யதுஊனி ஃபஸ்தஜிபூனி, அதாவது என்னிடத்தில் யாராவது அழைப்பவர்கள் உண்டா அவர்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். என்னிடத்தில் யாராவது பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் வேண்டும், யாருக்கெல்லாம் பொருளாதாரம் வேண்டும், யாருக்கெல்லாம் மன நிம்மதி வேண்டும், என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுங்க. ஏனைய மாசங்களில எம்மால எந்திரிக்க முடியாவிட்டாலும் இந்த ரமலான் மாசத்துல சகர் செய்வதற்கு நிச்சயமாக நாம் எந்திரிப்போம். அந்த நேரத்தை அழகிய முறையில் நாம பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் நாம எழுந்திருந்து அந்த நேரத்துல தஹஜ்ஜுத்தான தொழுகையை தொழுது அல்லாஹ்வின் இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல, மாசத்துக்கு ஒரு நாளாவது எந்திரிக்க தோணும் நமக்கு. ஏனைய காலங்கள்ல மீதி இருக்கக்கூடிய அந்த 11 மாதங்கள்ல ஒரு நாளாவது நாம எந்திரிச்சு நாம தொழுவோம். அதுல இருக்கக்கூடிய மன நிம்மதியும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாவிட்டாலும் மாசத்துக்கு ஒரு நாளாவது நாம எந்திரிச்சு தொழுவோம் என்கின்ற ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனையும் நமக்கு நிச்சயமாக உதிக்கும் என்பதை
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில யாரெல்லாம் செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ, வல்லதீன லா நஹ்தி சுபூலனா, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில நேராக போகணும்னு சொல்லி விருப்பப்படுகிறார்களோ அவர்களுக்கான பாதையை நாம் என்ன செய்வோம், அவர்களுக்கு இலகுபடுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, நம்மால இந்த உலகத்தில் எத்தனை வருடம் வாழ முடியும்? 50 வருஷம் வாழுவோமா, 60 வருஷம் வாழுவோமா, 70 வருஷம் வாழுவோமா? வாழுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற அத்தனை அருள் கொடையின் மூலியமாக ஆரோக்கியம் இருக்குதா, உடல் ஓய்வு இருக்கிறதா, நமக்கு என்ன இருக்குதோ அதை நாம இந்த ரமலானில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். நம்மளால முடியல, படுத்து படுக்கை ஆயிட்டோம், நமக்கு கையோ அல்லது கால்களோ ஏதாவது ஒரு அடிப்படையில முடியாம ஆயிட்டோம், நம்மளால இபாதத்தை செய்ய முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக செய்ய முடியாம போயிடும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நிஅமத்தானி மக்பூபுன் ஃபிஹா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 அருள் கொடை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நிஅமத்தானி மக்பூபுன், 2 அருள் கொடைகள் மனிதர்கள் அதில் கவனமற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன? அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியத்தையும் சரி ஓய்வு நேரத்தையும் சரி வீணடிக்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறாங்க. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய இபாதத்தினுடைய ஓட்டங்கள் விரைவாக இருக்கணும். காலையில சுபுவுக்கா உற்சாகமாக நாம் எந்திரிச்சு வரணும், காலையில தஹஜ்ஜுதுக்கா உற்சாகமாக நாம் எந்திரிச்சு வரணும், இரவு நேர தொழுகையா அதுக்கு உற்சாகமாக நாம் வரணும். எந்தெந்த வகையில இபாதத்திற்காக, மார்க்க பணிகளுக்காக, ஜமாத்தினுடைய ஒரு காரியத்திற்காக எம்மால விரைந்து போக முடியுமோ அதுக்கு நாம போயிடணும். முடியாத நேரத்துல நம்மளால போக முடியலன்னு வருத்தப்படுவதற்கு முன்னாடி இருக்கிற நேரத்தையும் இருக்கிற அருள் கூட நாம பயன்படுத்திக்கணும். ஓய்வு நேரம் நமக்கு ஏதாவது ஒரு நேரம் கிடைக்கும். இந்த மாதிரி சம்மர் டைம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நேரத்துல ஓய்வு நேரம் கிடைச்சுன்னு சொன்னா அந்த ஓய்வு நேரத்தை இந்த இபாதத்துகளோடு கழிப்பதற்கு நாம் என்ன செய்ய முயற்சிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, காலத்தையும் நேரத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு நல்ல ஒரு அருள் கொடையாக கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அதை அழகிய முறையில் நாம பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் நாம வீணடிக்கக்கூடிய மக்களாக அல்லது அதற்காக வேண்டி நம்முடைய செயல்பாடுகளை நாம தர்த்தினியம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தோம் என்று சொன்னா நிச்சயமாக நாம நஷ்டவாளிகளாக இருப்போம். அதிலும் குறிப்பாக கடைசி 10 நாட்கள் இருக்கா இல்லையா, அந்த 10 நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு அந்தஸ்து வேறு எந்த மாதத்திலும் கிடைக்கவே கிடைக்காது. லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற இரவு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இமாம்கள் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில நாம சில தியாகங்களை நாம செய்யணும். ஆனா அந்த நேரத்துல தான் ஆடைகள் எடுக்க போகணும், அதற்காக வேண்டி என்ன செய்ய கடை விதிக்கு போகணும் என்பதற்காக சில நேரத்தையும் கால நேரத்தையும் அதுல கழிக்கக்கூடிய மக்களை இன்னைக்கு நாம் என்ன செய்யணும் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில ஒவ்வொரு நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். ஒவ்வொரு நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், இதா உல்கு ஃபீஹா சமீஉ லஹா ஷஹீகா வஹிய தஃபூர். நரகத்தில் விழுந்த ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், காலு பலா கத் ஜாஅனா நதீர். உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த மனிதர்கள் உங்களிடத்தில் வரவில்லையா? அவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் உங்களுடைய காதுகளில் விழவில்லையா? நீங்க ஏன் இந்த நரகத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொல்லி அவர்களிடத்துல கேட்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், வகுன்னா நகூலு மஅல் காயிலி, வகுன்னா நகூலு மஅல் காயிலி. நாங்க என்ன செஞ்சிட்டோம், இந்த வீணான இந்த தேவையில்லாத காரியத்தை செய்யக்கூடியவர்களோடு நாங்கள் அமர்ந்து விட்டோம். இந்த காரியங்கள் எதுவெல்லாம் எங்களுக்கு கண்குளிர்ச்சி அளிக்கும் என்று இந்த உலகத்துல நாங்க நினைச்சோமோ அந்த காலத்து சூழ்நிலை மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா, அவர்களோடு எங்களுடைய காலங்கள் நாங்கள் அமர்ந்து விட்டோம் என்று ஒவ்வொரு நபர்களும் சொல்வார்கள். அது மட்டுமா, நரகவாசிகள் அல்லாஹ்விடத்தில் பார்த்து கேட்பார்களாம், ஒகும் யஸ்தரிஹூன, அவர்கள் நரகத்தில் புரட்டி எடுக்கும் பொழுது, ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். அவங்க சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் எங்களை இந்த நரகத்தில் இருந்து நீ வெளியேக்குவாயாக, எங்களால தாங்க முடியல, எங்களால இந்த நரகத்துல முழுமையாக இருக்க முடியல,
எந்த பகுதியிலுமே எங்களால நிம்மதியாக மூச்சுட முடியல, எந்த பகுதியிலுமே எங்களால நிம்மதியா உறங்க முடியல. குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டா கொதிக்கின்ற வெந்நீர் கொண்டு எங்களுடைய தலையில ஊற்றுகிறார்கள். சாப்பிடுவதற்கு உணவு கேட்டா ஒரு பகுதி கூட எங்களுடைய நாவலில் நுழையாதவாறு அந்த உணவுகள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ராகத் என்று சொல்வதற்கோ, நிம்மதி என்று சொல்வதற்கோ, சந்தோஷம் என்று சொல்வதற்கோ 1% கூட இந்த நரகத்தில் எங்களுக்கு வேலை இல்லை. அதனால எங்களை இந்த நரகத்தில் இருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பேசுவார்கள். எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, இன்னா குன்னா நஅமல், இதுவரையும் நாங்கள் செய்யாத எல்லா அமல்களையும் நாங்கள் செய்யறோம். இதுவரைக்கும் நாங்க தொழுதிருப்போம், ஏதோ ஒரு வக்து 2 வக்து தொழுதிருப்போம், ஏதோ ஒரு நோம்பு 2 நோம்பு நாம நோற்றிருப்போம். ஆனா இப்ப எங்களை நீ வெளியே விட்டோம் சொன்னா நிச்சயமாக உன்மீது சத்தியமாக எல்லா அமல்களையும் நாங்கள் செய்வோம் என்று அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி கையேந்துவார்களாம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பா, அவலம் நுஅம்மிர்கும், உங்களுக்கு காலத்தையும் நேரத்தையும் உங்களுக்கு நான் நீட்டி தரலையா? நம்முடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர் நம்மை பிரிந்து மன்னர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரமலான் மாதம் கிடைக்காம. ரமலான் மாதம் அவர்களுக்கெல்லாம் கிடைத்தது என்று சொன்னால் நல்ல அமல்களை, நல்ல பாக்கியமான ஒரு சதக்காக்களை செய்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து அருள்கொடைகளை பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கு கிடைக்காத அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை அருள்களும் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாம இந்த காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தோம் என்று சொன்னா இப்படிதான் அல்லாஹ்விடத்திலே புலம்பக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் கேட்கிறான், அவலம் நுஅம்மிர்கும், உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் நாம உங்களுக்கு நீட்டி தரலையா? மா யதذكரு ஃபீஹி மன் தذكர, நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுவதற்காக, உங்களை நினைவுபடுத்துவதற்கு நாம் ஒரு மனிதரை உங்களிடத்தில் அனுப்பவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். மா யதذكரு ஃபீஹி மன் தذكர, நினைவுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு மனுஷரை நாம் அனுப்பணும். அது நபிமார்களாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், நல்ல மனிதராக இருக்கலாம். அதை நீங்கள் உங்களுடைய நினைவில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். அன்பிற்குரியவர்களே, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நபிமார்கள் மூலியமாக, நமக்கு முன்னால் வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் மூலியமாக நம்முடைய உள்ளத்திலும் சிந்தனைகளும் நமக்கு கொட்டிவிட்டு சென்றார்கள். ஆனால் அதை எடுப்பதற்கோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கோ இன்னைக்கு காலத்தையும் நேரத்தையும் இன்னைக்கு நாம் எல்லாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்ற அருள் கொடைகளை இன்னைக்கு நாம தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னா இந்த ரமலான் மாதத்துல அவ்வளவு அருள் கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யாரெல்லாம் இந்த ரமலான் மாதத்திலே உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே நின்று வணங்குகிறார்களோ அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ரமலான் மாதத்துல அல்லாஹ் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார் என்று சொன்னா அதற்காக முயற்சி செய்யக்கூடிய மனிதர்களாக இன்னைக்கு நாமெல்லாம் இருக்க வேண்டும். இரவு தொழுகை எல்லா மாசத்திலையும் நடக்காது, எல்லா மாசத்திலையும் அது நடக்காது. இந்த மாசத்துல நடக்குது அப்படின்னு சொன்னா அதற்காக முயற்சி எடுக்கக்கூடிய மனிதர்களாக இன்றைக்கு நாமெல்லாம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, இல்லாமல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏனைய அருள் கொடைகளை தருவதற்கு இந்த ரமலான் மாதத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னா இந்த ரமலான் மாதத்தை எல்லா நேரத்தையும் காலத்தையும் அழகிய முறையில் பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாசத்துல நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு இந்த குர்ஆனை உங்களுக்கு நாம இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை நாம இறக்கி இது உங்களுக்கு நேரான பாதையை காண்பித்து உங்களுக்கு அழகான உபதேசத்தை கொடுத்து உங்களது வாழ்வியலை ஒரு அழகான ஒரு ஒளிவட்டமான ஒரு வகையில மாற்றுவதற்கு ஒரு புனிதமான வேதத்தை இந்த ரமலான் மாதத்தில் நாம் இறக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது இந்த குர்ஆனுடைய விஷயத்துல இன்னைக்கு நம்முடைய பொடுபோக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கா இல்லையா, இந்த ரப்பர் ஸ்டாம்பு நாம ஒரு தடவை ரெடி பண்ணிட்டோம் சொன்னா அதனுடைய அச்சு மாறாது, அதனுடைய எழுத்து மாறவே மாறாது. இப்ப நாம் அடிச்சாலும் 5 வருஷத்துக்கு அப்புறம் அதை அடிச்சாலும் அதே மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரிதான்
இன்னைக்கு நாம நோன்பு என்கின்ற இந்த ஒரு காலத்தில், அதாவது காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம பசியோடும் பட்டினோடும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வகை ஏழை மக்கள்கிட்ட கேட்டோம்னு வைங்களேன், நம்முடைய இஸ்லாம் அல்லாத மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னா நோம்புன்னா என்னன்னு கேட்டா எல்லாரும் இதுதான் சொல்லுவாங்க. காலையிலிருந்து மதிய சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இது மட்டும் தான் அவங்களோட வார்த்தை. ஆனா இந்த கான்செப்ட் மட்டும் இந்த ரமலான் மாதத்தில் இல்லாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்த இந்த திருமறை அல் குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய மனிதர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற அந்த வார்த்தைக்கு தகுதியானவர்களாக இன்றைக்கு நாம் எல்லாம் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறார் என்று சொன்னா இந்த குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை படிக்கக்கூடிய மனிதர்களாக, அதை உணரக்கூடிய மனிதர்களாக, அதை அறியக்கூடிய மனிதர்களாக இந்த ரமலான் மாசத்துல கொஞ்சம் ஈடுபாடோடு நாம் என்ன செய்யணும், இந்த குர்ஆனோடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவுபடுத்துகிறான். காலத்தின் நேரத்தையும் ஏன் நாம வீணடிக்கணும்? காலையில வேலைக்கு போவாங்க சிலர்கள், அதுல குர்ஆன் நம்ம என்ன எடுத்துக்கலாம், அல்லது பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் குர்ஆன் எடுத்து ஓதலாம், சகருக்கு ஓதலாம், இஃப்தார் நேரத்தை ஓதலாம். ஏதாவது ஒரு நேரத்துல குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற, அதாவது இந்த காலத்தை இந்த நேரத்தையும் இந்த குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சலுகையில் இன்னைக்கு நாம பார்த்தோம் சொன்னா சுப்ஹானல்லாஹ், மனிதர்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த ஒன்றை அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக தந்து கொண்டிருக்கிறான். எதை நோக்கி இந்த சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, இந்த உலகத்துல கண் குளிர்ச்சின்னு சொல்லி எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, எந்த நிம்மதியை தேடி இந்த மனித சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, எது சந்தோஷம் என்று எதை நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை அருள் குடலுக்குண்டான வாசல்களை அல்லாஹ் இந்த திருமறை அல் குர்ஆனில் வச்சிருக்கிறான். அந்த குர்ஆன் இன்னைக்கு எடுத்தபடி இல்லாம அழுக்குகள் படிந்ததோடு ஏதோ புதுசா வாங்கி வச்சிருக்கிற மாதிரி, அது கிட்டத்தட்ட வாங்கி 4-5 வருஷம் இருக்கும். ஆனா புதிதாக இருக்கின்ற என்கின்ற அடிப்படையில் அந்த குர்ஆன் அப்படி இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் அலமாரிலும் இருக்கு, பள்ளிவாசலும் இருக்கு. எடுத்து படிக்கக்கூடிய, அதை மரணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு நாம அதிகமாக முற்படுத்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு சாதாரண இப்ப நாம வீட்டுல இருக்கிறோம், நம்முடைய வீட்டு எண்ணு, நம்முடைய அட்ரஸ் இதெல்லாம் போட்டு ஒரு எம்எல்ஏல இருந்து அல்லது ஒரு மினிஸ்டர் இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 20 பக்கம் ஒரு 100 பக்கத்துக்கு ஒரு பேப்பர் நம்ம வீட்டுக்கு வருதுன்னு வைங்களேன், நாம உடனே அதை எடுத்து என்ன செஞ்சிருவோம், அப்படி எடுத்து என்ன மினிஸ்டர்ல இருந்து வந்திருக்குதா அல்லது எம்எல்ஏல இருந்து வந்திருக்குதா, அரசாங்கத்தில இருந்து லெட்டர் வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த லெட்டர் அப்படி பிரிச்சு மொத்தமா படிச்சு முடிப்போம். ஏன் என்ன சொல்லிருக்கிறான்னு தெரியணுமா இல்லையா? வீட்டை இடிக்க போறாங்களா, அல்லது தெருவில் எதுவும் பிரச்சனையா, அல்லது நம்ம மூலியமா ஏதாவது சட்டத்திட்டங்கள் ஏதாவது மாற்றமா இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாத்தையும் படிச்சு பார்ப்போம். ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலிருந்து ஒரு திருமறை அல் குர்ஆன் வந்திருக்குதுன்னு சொன்னா அதை முழுமையாக படித்த நபர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆலிம்களை தவிர வேறு யாரும் அதை படிச்சிருக்க மாட்டாங்க. ஆலிம்களை தவிர, ஆலிம்கள் கூட நம்ம குறைதான் படிச்சிருப்போம், ஆலிம்களை தவிர இந்த திருமறை அல் குர்ஆனை முழுமையாக யாராவது படிச்சிருப்பாங்களான்னு கேட்டா படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா திருமறை அல் குர்ஆன் அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 வருஷம் இருக்கும். திருமறை அல் குர்ஆனை டிரான்ஸ்லேஷன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு கூடதான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் சொல்றது கம்மி தான். இத்தனை வருட காலமாக நம்முடைய சமூகத்துல மனிதர்களுடைய குர்ஆனை சம்பந்தப்பட்ட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் எல்கேஜி யூகேஜி தான் இருக்கிறோம். ஆனா வயசு 40 50 60 70 80 வயசு நாம கடந்து போயிட்டே இருக்கோம். குர்ஆனை பற்றி உண்டான ஸ்டேட்டஸ் எல்கேஜி என்ன சொல்லி தந்தாங்களோ, எல்கேஜில இன்னைக்கு நாம என்ன படிச்சுக்கிறோமோ அதைத்தான் 60 வருஷமா இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். குல்குல்லா சூராக்கு என்ன அர்த்தம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு என்ன அர்த்தம், ஆயத்துல் குர்சி எப்போ ஓதணும், குல்லாஹ் பில் ஃபலக் எப்போ ஓதணும் என்கின்ற எந்த செய்தியும் நமக்கு மத்தியில உள்வாங்கி கொள்ளாத மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கும் அன்புக்குரியவர்களே. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான், இந்த குர்ஆனை நாம மனிதர்களுக்கு அருமருந்தாக நாம கொடுத்திருக்கிறோம். இந்த திருமறை அல் குர்ஆனை இந்த மனித சமூகத்திற்கு நாம ஒரு அருமருந்தாக நாம கொடுத்திருக்கிறோம். ரஹ்மத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு ரஹ்மத்தாக நாம கொடுத்திருக்கிறோம். இந்த மருந்து, இந்த ரஹ்மத்து, இந்த ரெண்டும் இந்த மனித சமூகத்துக்கு ரொம்ப 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 அவசியமாக இருக்கிறது. மருந்து அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடியது ஓதி ஊதுறதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அதற்கு மேலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறான். என்ன? மாஹுவ ஷிஃபா அப்படிங்கிறது
நம்முடைய உடலுக்கு அல்ல, உள்ளத்திற்கு அருமருந்தாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒன்னு நஸ்ஸில் குர்ஆன மாஹுவ ஷிஃபாஉ. இந்த திருமறை அல் குர்ஆன இந்த மனித சமூகத்திற்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அருமருந்தாக கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லி காட்டுவான், வலா தஹீனு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் துக்கப்படாதீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொண்டிருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை கஷ்டத்திற்கு முன்னாடி, நஷ்டத்திற்கு முன்னாடி, சிரமத்திற்கு முன்னாடி, நமக்கு முன்னாடி எவ்வளவு எதிரிகள் நின்றிருந்தாலும் இந்த ஒரு வசனத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்துக்கு ஆறுதல் அளிக்கிறான் என்று சொன்னா, இதை விட சிறந்த ஒரு அருமருந்து வேற எதை எடுக்க முடியும்? இந்த குர்ஆனை கொண்டு இந்த உள்ளத்திற்கு மருந்து ஈட்டுவதற்கு இதை தவிர வேற எதை நம்ம கொடுக்க முடியும்? வலா தஹீனு வலா தஹ்சனு. நீங்க கவலையே பட வேண்டாம், நீங்க துக்கமே பட வேண்டாம், நீங்கள் ஈமான் கொண்டிருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இஸ்லாம் என்கின்ற அந்த பெயரை தாங்கி இந்த பூமியில இந்த இடத்துல நடக்கிறதுக்குள்ளே நம்ம அவ்வளவு சிரமப்பட வேண்டி இருக்குது. ஏன்னா அவ்வளவு தாக்குதலுக்கு உள்ளாய் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம நேரான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம், நாம சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம் என்கின்ற அந்த அறிவும் சிந்தனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யறான்? இந்த திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் நமக்கு அழகிய முறையில் கற்றுக் கொடுக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அதனால இந்த ரமலான் மாசத்துல அல்லாஹ் இந்த திருமறை அல் குர்ஆனை இறக்கி இருக்கிறான் என்று சொன்னா, இந்த குர்ஆனோடு நம்முடைய காலத்தை நாம் என்ன செய்யணும்? கழிக்கணும். இந்த திருமறை அல் குர்ஆனோடு நம்முடைய நேரத்தை நாம கழிக்கணும். பெருசா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலையணி தூக்கி தலையில தூக்கி வச்சாதான் உனக்கு நான் சொர்க்கத்தை தருவேன் என்றெல்லாம் சொல்லல. திருமறை அல் குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள், இதா குர்ஆல் குர்ஆன ஃபஸ்தமிஉ லஹு லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்படுகின்ற அந்த வாசகங்களை கேட்டால் நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள். இதை விட இலகுவான ஒரு செயல் உண்டா? குர்ஆன் அதிகமாக எப்பவும் ஓதப்படுவாங்க, இந்த ரமலான் மாசத்துல அதிகமாக ஓதப்படக்கூடியது இரவு நேரத்துல, இரவு தொழுகைக்காக வேண்டிதான். இரவு தொழுகையில அதற்காக கொண்டு முயற்சி எடுத்து அதற்காக கொண்டு வரக்கூடிய மக்கள் அதற்கு ஒரு மணி நேரம், ஒரு ரமலான் மாசத்துல ஒரு மணி நேரம் கூட நம்மளால நின்று தொழ முடியலன்னு சொன்னா நாமெல்லாம் என்ன பசித்திருந்து தாகத்திருந்து அல்லாவுக்கு என்ன தியாகம் பண்ணிட்டோம்? ரமலான் மாசத்துல ஒரு மணி நேரம் நாம அல்லாவுக்காக வேண்டி நின்று தொழுவதற்கு எந்த முயற்சி நாம எடுக்கலன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல இறைவா உன்னுடைய அருள் கொடை எனக்கு நீ தந்தருள் புரிவாயாக என்கின்ற அடிப்படையில கேட்பதற்கு நாம எதை வச்சு கேட்க முடியும்? இந்த மாதிரியாக குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதன் மூலியமாகத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள், நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். எப்போ? இந்த குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது அது நீங்கள் செவில் தாழ்த்தி கேட்டால். அன்பிற்குரியவர்களே, இது எல்லாமே காலத்தையும் நேரத்தையும் உள்ளடக்கி பேசப்படக்கூடிய விஷயங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். காலத்தை நீங்க செலவு செய்யப்படக்கூடிய ஒரு பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கணுமா? தொழுகை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். நேரத்தை அழகிய முறையில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணுமா? குர்ஆனுடைய வசனங்களை நீங்க அந்த பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த காலத்தையும் நேரத்தையும் குர்ஆனுடைய வசனங்களோடு நம்முடைய வாழ்க்கை பயணங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இல்லைன்னு என்று சொன்னா நரகத்தினுடைய அந்த நரகவாசிகள் எல்லாம் அவர்கள் அழுகின்ற அந்த அழுகையும் அவர்கள் கெஞ்சுகின்ற அந்த கதறல்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இதா உல்கு ஃபீஹா சமிஉ லஹா ஷஹீக வ யதஃபுன். அந்த நரகத்துல போட்ட உடனேயுமே அவர்கள் கழுதைங்களுடைய குரல் இருக்கா இல்லையா, அந்த கழுதைங்களுடைய குரலை போன்று அவர்கள் அருவருக்கத்தக்க குரலை கொண்டு கத்துவாங்களாம். அருவருக்கத்தக்க குரலை கொண்டு அவர்கள் கத்துவதும் அந்த கதறல்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை வாயை மூட சொல்லி, நீங்க கத்தக்கூடாது, இந்த வேதனை நீங்க அனுபவிக்கணும், உங்களுக்கு உண்டான உபதேசத்திற்குண்டான மனிதர் வந்தாரு, உங்களுக்கு உண்டான உபதேசங்கள் சொல்லப்பட்டது, ஆனால் அதை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நரகவாசிகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவிட்டு காட்டுகிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் வழங்கிய நமக்கு அந்த இரண்டு நியமத்து அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் எந்த அளவுக்கு இந்த மார்க்க இபாதத்துகளோடு இந்த ரமலான் மாதத்துல எப்படி கழிக்க வேண்டுமோ அதை நாம் கழிக்கக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். எம்மால எந்த அளவுக்கு பள்ளிவாசல்களோடு தொடர்பு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்பு இருந்து கொள்ள வேண்டும்.
எந்த அளவுக்கு எம்மால இந்த திருமறை அல் குர்ஆனை அழகிய முறையில் படிக்க முடியுமோ, அதை உணர முடியுமோ, அதை மரணம் செய்ய முடியுமோ, அதை அழகிய முறையில் மரணம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனைய மாதங்களை போன்று இந்த ரமலான் மாதத்தை நாம் கழிப்பது என்பது எந்த ஒரு முஸ்லிமுக்கும் எந்த ஒரு முஃமினுக்கும் ஆகுமானது அல்ல என்பதை நாம் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வினுடைய அருளும் அல்லாஹ்வினுடைய கிருபையும் இந்த ரமலான் மாதத்தை முற்றிலும், அதாவது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையிலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அதை அழகிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபதேசம் செய்கிறான். அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நல்ல முறையில் தொழக்கூடிய மக்களாகவும், நல்ல முறையில் குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய மக்களாகவும், நல்ல முறையில் இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய மக்களாகவும் நாம் என்ன செய்வோம், வாழ்வதற்கும் அதை அமல்படுத்த நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குண்டான ஆரோக்கியத்தையும் அதற்குண்டான உடல் வலிமையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் நாமெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் எம்மால் முடிந்த அளவுக்கு இந்த காலத்தையும் நேரத்தையும் நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அதே போன்று இந்த ரமலான் மாதத்தில் எத்தனையோ ஏனைய இடங்களில் மார்க்கத்தை நல்ல முறையில் கற்றுக் கொடுப்பதற்காக பல ஆலிம்கள் என்ன செய்கிறாங்கன்னா பறந்து விரிந்து தங்களுடைய பயணங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபித்னாக்களையும் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலவுகளையும் மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்தி அவர்களிடத்திலிருந்து நல்ல முறையில் தீமையை களைவதற்கு ஒரு உன்னதமான ஒரு மார்க்க பணி அப்படிங்கிறது இந்த உலமாக்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த உலமாக்களினுடைய இந்த ஒரு உன்னதமான ஒரு பாதை தொடர்ந்து நடப்பதற்காக வேண்டி பல இடங்களில் பல அமைப்புகள் இந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாத்தும், முடிந்த அளவுக்கு மனிதர்களுக்கு சீர்திருத்தத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் அதை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய வகையிலையும் இந்த ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாகத்தான் அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரபிக் காலேஜ். அந்த அரபிக் காலேஜில் ஏனைய சகோதரர்கள், அதாவது நம்மை போன்று பல நபர்கள் அங்கு படித்து அங்கே மார்க்க விளக்கங்களை அதிகமாக படித்து மனிதர்களுக்கு மத்தியில், நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியில், நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில், நம்முடைய தெருவாசிகளுக்கு மத்தியில் மார்க்க பிரச்சாரங்களை முன்னிறுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஃபிர்தௌசியாவுடைய மதரசாவிலிருந்து வெளிவரக்கூடிய ஏனைய உலமாக்கள் மார்க்கத்தை நல்ல முறையில் விளங்கக்கூடியவர்களாகவும் மார்க்க அடிப்படைகளை தங்களை நடத்தி கொள்ளக்கூடிய வகையிலாகவும் இறையச்சத்தையும் சரி ஈமானையும் சரி நல்ல முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களாகவும் இன்னைக்கு என்ன செய்றாங்க, வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வலம் வரக்கூடிய அந்த பணி தொடர்ந்து என்ன செய்யணும், நடக்கணும் என்பதற்காக வேண்டி பல இடங்களில் நாம் என்ன செய்கிறோம், இந்த ஃபிர்தௌசியா மதரசாவினுடைய வளர்ச்சிக்காக, இந்த ஃபிர்தௌசியா மதரசாவினுடைய மாணவர்களுடைய அந்த கல்வி வளர்ச்சிக்காக பல இடங்களில் நாம் என்ன செய்கிறோம், சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த வளர்ச்சிக்காக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு சகோதரர்களுடைய ஒத்துழைப்பையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், வேண்டு கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில தான் இந்த ஜும்மாவினுடைய வசூலை நாம் என்ன செய்கிறோம், அவர்களுக்காக வேண்டி ஒதுக்கி வைத்திருக்கிறோம். இந்த மார்க்க பணிகளுக்காக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய இந்த ஜும்மாவினுடைய வசூலை அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ்வினுடைய மார்க்க பணி மென்மேலும் வளருவதற்காகவும் அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தை எல்லா இடங்களிலும் ஒலிப்பதற்காகவும்
அல்லாஹ்வினுடைய இந்த செய்தி ஏனைய மக்களுடைய காதுகளிலே ஒலிப்பதற்காகவும் ஒவ்வொரு நபர்களிலிருந்தும் அவர்களுடைய பங்குகளை நாம் என்ன செய்யணும் செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாம் என்ன செய்யறோம் இதை நாம் முன்வைக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டும் அல்லாஹ்வினுடைய கிருபை கொண்டும் அல்லாஹ் நமக்கு எதை வழங்கியிருக்கிறானோ அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு எதை வழங்கியிருக்கிறானோ அதை நாம் என்ன செய்வோம் அல்லாஹ்வினுடைய பாதையில் நாம் செலவு செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாகவும் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு ஏனைய நன்மைகளை வழங்கி நாளை மறுமை நாளில் சதக்கா செய்பவர்களுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அந்த வாக்குறுதி பெறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரிலும் ஆக்கி அருள் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான தர்மம் செய்யக்கூடிய மக்களாகவும் ஏனைய இமாம்களுக்கும் ஏனைய உலமாக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய மனிதர்களாகவும் இந்த பூமியில வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையாக அருள் செய்வானாக. இன் அல்லாஹ் யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி லஅல்லக்கும் தர்ஹமூன். அல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.